தாங்கள் விதியார்த்தத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? நானும் குழந்தையாக பிறந்த அறுவருதிலிருந்து அதனாலிருந்து இதனாலே முதல் வரை தாங்கள் அண்ணாருக்கு குற்றமும் செய்யாதவள் என்பது தாங்கள் அண்ணாருக்கும் நன்றாகவே தெரியும். அப்படி என்ன தவறு நான் ஏதாவது குற்றம் புரிந்திருந்தாலும் என் அயோத்தியாவிலே செய்து வதம் செய்திருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் தங்கள் அண்ணாருடைய மணிவந்தர் வாழினால் என் சிரசை அறுத்து இதோட கொண்டு கொலை செய்திருக்கலாம். வைத்துறார் கொலை செய்திருக்கலாம். அயோத்தியாபுரியிலே மன்னான் தெரிவித்த வார்த்தையா கேட்ட உடனே அன்னாராகிய ராமச்சந்திரமூர்த்தி ஆத்திரமடைந்தார். அயோத்தியாபுரியிலே சித்திரவதை செய்து தங்கள் ஒன்றாக இருந்த மாசினை கொடுத்துக் கொள்ளலாம் என்று ஆத்திரமடைந்த அன்னார் ஆத்திரத்தை கைவிட்டு சாஸ்திர நூல்களை ஆராய்ந்து பார்த்தார். சாஸ்திரத்திலே எப்படி எழுதினதாம்? கூந்தலும் அமுதசாய உடுத்தலும் செய்யும் மாதர் ஏந்திய குழந்தை ஓவை இன்பமுற்ற இருக்கும் மாதர் வாழ்ந்திடும் குடிகளுக்கு அபகரித்து தந்த மாதர் சாந்தமா இவர்கள் தம்மை சொல்லாமல் கொல்லாமல் தார்வதம் விடவும் நன்று. கூந்தலும் அவிழ்ந்து சாய உடுத்தலம் செய்யும் மாதர் ஒரு பெண்ணானது கூந்தல் அவிழ்ந்து திருமேனியில் பட்டு உறுத்துவது தெரியாமல் வேலை வெட்டி செய்து கொண்டிருக்கூடிய அப்படிப்பட்ட பெண்களையும் சரியே கூந்தலும் அவிழ்ந்து சாய உடுத்தலம் செய்யும் மாதர்
ஏந்திய குழந்தை இன்பமுற்றிருக்கும் மாதம் 10 மாதம் சுமந்து பெத்த குழந்தை அழுவுன்னு சொல்லி அந்த குழந்தையை தூக்காமல் மாற்றாரோட கணவனாரோட உரையாடி கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெண்களையும் சரியே ஏந்திய குழந்தை இன்பமுற்றி இருக்கும் மாதம் வாழ்ந்தெடுமுடிகளுக்கு அபகித்து தந்த மாதம் ஒரு பெண்ணானது பிறந்த வீட்டுக்கோ அல்லது புகுந்த வீட்டுக்கோ இழிவான சொல்லை பழியான சொல்லை வாங்கி தரக்கூடிய அப்படிப்பட்ட பெண்களையும் சரியே சாந்தமாய் இவர்கள் தம்மை சொல்லாமல் கொல்லாமல் தார்வனம் விடவும் நன்று அப்படி இந்த சாஸ்திர நூலிலே எழுதியிருந்ததாம். அதை படித்து பார்த்த அன்னார் இப்பேற்பட்ட இருள் சூழ்ந்த தண்டகாவனத்திலே விட்டு என்னை மட்டும் தனித்து வர சொன்னார். ராஜாக்கு இது தானூர் ஐயோ நான் தான் தங்கள் அண்ணாருக்கு குற்றம் புரிந்தவள். என் வயிற்றில் 5 மாதம் சிசு வைத்திருக்கிறேனே, அது தாங்களுக்கு அண்ணாருக்கு என்ன குற்றம் வைத்திராக புரிந்தது? அதற்குமா இப்பேருடைய தண்டனை? தாங்களே சொல்லுங்கள். இதார் ராஜநீதி கழகா இல்ல மனநீதி கழகா? தாங்களே சொல்லுங்கள் வைத்திரா பாக்கிறா, தாங்களே சொல்லு வைத்திரா. நலச்சக்கரவர்த்தி மகாராஜா அன்னப்பட்சியை தூதுவிட்டு தமையந்த திருக்கல்யாணம் செய்தார். ஒரு கல்யாணம் செய்த நாள் முதல் கொண்டு ஒரு நாள் கூட மனைவியை பிரிந்திராத நலச்சக்கரவர்த்தி அப்பேற்பட்ட நலச்சக்கரவர்த்தியை சினைப்பிடித்து நாடு ராஜ்யங்களை இழந்து மந்திரிமார்களை விட்டு பிறந்து மனைவி தமையந்தியோடு கானகத்திலே கரடுமுரடான பாதையிலே அலைந்து கொண்டிருந்தார்கள். அப்போது நல சக்கரவர்த்தி அணிந்திருந்த துயிலாடைகளை பட்டிஜாதிகள் பறித்து சென்று விட்டதாம். தமையந்தை அணிந்திருந்த சேலையை இருவரும் ஒரே சேலையை அணிந்து கொண்டு கானகத்திலே இரவு நேரத்திலே அணிந்து மனைவியை பிரிய மனமில்லாத நல சக்கரவர்த்தி தமையந்திய மடியிலே வலதுடையிலே வைத்து தலை வச்சு உறங்க செய்து மனைவி உறங்கிய பிறகு பாதி வஸ்திரத்தோடு கிழித்து அவரிடத்திலே மனைவியை போட்டுவிட்டு நல சக்கரவர்த்தி அந்தப்புறமா சென்றார். மூங்கில் பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அதில ஒரு கரு நாகேந்திரன் கிடந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அந்த கரு நாகேந்திரனை காப்பாற்ற சென்றார். அப்போது கரு நாகேந்திரன் நல சக்கரவர்த்தி மகாராஜா கடித்து ரேகம் பூரா கருங்குஷ்டம் ஏற்பட்டு ரிதுவர்ண மகாராஜனுக்கு தேர்ப்பாகனாக அமர்ந்தார். எத்தனையோ ராஜாக்கள் மனைவியை பிரிஞ்சிருக்காங்க. எனது மூவேழு 21வது தலைமுறையாக பாட்டன் திருச்செங்கு மகன் ஹரிச்சந்திரன் தேவர்கள் எல்லோரும் இந்த ஹரிச்சந்திரனிடத்திலே பொய் வாங்க வேண்டும் அப்படி என்று தேவர்கள் எல்லோரும் சோதித்தார்கள். அப்படி சோதித்தும் ஹரிச்சந்திரனிடத்திலே பொய் வாங்க முடியவில்லை.
இவனத்துல இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டும் இந்த மகாராஜங்கிட்ட ஹரிச்சந்திரன்கிட்ட போய் வாங்க முடியலையே அப்படி என்று விஸ்வாமித்திரர் திரவியத்தை தானமா கேட்டார். அந்த திரவியத்தை ஹரிச்சந்திரன் கொடுத்து விட்டார். அப்படியே சூழ்ச்சியா இந்த திரவியம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும், உன் நாட்டில் இருக்க வேண்டும். உத்தராட்ச மாத்திய முத்திரையை சேர்த்து சொல்வேன். எப்பொழுது எனக்கு தேவைப்படுமோ இந்த திரவியத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அவருடைய உத்தராட்சம் சீலை வைத்து விட்டு விஸ்வாமித்திரர் சென்று விட்டார். உடனே அயோத்தியாவிலே மக்கள் பஞ்சம் பசி பட்டினி என்று ஓடி வந்து துடித்தார்கள். பஞ்சம் பஞ்சம் பசி பசி என்றார்கள். அந்த திரவியத்தை உத்தராட்ச முத்திரையை உடைத்து அந்த திரவியத்தை அள்ளி மக்களுக்கு செலவு செய்து விட்டார். உடனே பார்த்துக் கொண்டிருந்த விஸ்வாமித்திரன் ஓடி வந்து, மகாராஜனே, நான் வைத்திருந்த திரவியம் எங்கே? 4048 கோடி திரவியத்தை கொடு அப்படி என்று கேட்டார். இல்ல சுவாமி, திரவியத்தை இல்லை என்று சொல், இல்லை என்றால் இல்லை என்று ஒரு பொய் சொல் அப்படி என்றார். பொய் சொல்ல மாட்டேன், உனக்கு திரவியத்தை கொடுக்கிறேன் சுவாமி அப்படி என்றார். திரவியத்தை எப்பொழுது கொடுக்கிறாய் அப்படி என்றார். காசி மாநகரம் சென்றால் உங்களுக்கு சேர வேண்டிய திரவியத்தை கொடுத்து விடுகிறேன் அப்படி என்றார். இதை கூட நட்சத்திரம் அனுப்பி வைப்பேன், அவனிடத்தில் திரவியத்தை கொடுத்தனுப்பு என்று விஸ்வாமித்திரர் சொல்ல, அதன்படி நட்சத்திரம் கூடவே செல்ல காசி மாநகரம் சென்று ஹரிச்சந்திரன் காலகண்ட இடத்தில் தன் மனைவி மக்களை, மனைவி சந்திரமதி, மகன் லோகிதாசனை விற்று அந்த 4448 கோடி திரவியத்தை விஸ்வாமித்திரன் கொடுத்து, அதே ஹரிச்சந்திரா, இந்த காணல்லையும் வெயிலையும் ஒண்ணு கூட சுத்துனேன், எனக்கு தரவு காசு கொடுறான் அப்படின்னு கேட்க, இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றான், ஒரு பொய் சொல்றான், நான் போறேன் அப்படின்னு நட்சத்திரையும் கேட்க, தருகிறேன் சுவாமி, உங்களுக்கும் தரவு காசு தருகிறேன் அப்படி என்று வீரபாகுடத்திலே தன்னுடைய சடலத்தை விட்டு மயானம் என்று சொல்லக்கூடிய சுடலகர காவு காத்திருக்காரு. என் மூவேழு 21வது தலைமுறையாக பாட்டன் திருச்செங்கோடு மயான காவ காத்திருக்காரு. உன் கருத்தில் இழக்க வேண்டாம். நல்வரா தருவாய். அண்ணாராகிய ராமச்சந்திர மூர்த்தி எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கட்டளை வைத்திருக்கிறார் என்றால், இந்த அயோத்தியாவுக்கும் சீதையை விடக்கூடிய தண்டகாரண்யவனத்துக்கும் மொத்தம் 160 கால வழி, அயோத்தியாவுக்கும் பாலைவனத்துக்கும் 100 கால வழி, பாலைவனத்துக்கும் கங்கா நதிக்கும் 50 கால வழி, கங்கா நதிக்கும் சீதையை விடக்கூடிய தண்டகாரண்யவனத்துக்கும் 10 கால வழி, மொத்தம் 160 கால வழி. 160 கால வழியும் 3 இரவு 3 பகலுக்குள்ளாக விட்டு கதிர் உதயாதி நாழிகை அயோத்தியாபுரி வந்து கட்டளை இருக்கிறார். அவர் அயோத்தியா கட்டளைப்படி அயோத்தியாபுரி செல்லாவிட்டால் தங்களை இந்த வனம் ஓட்டியது போல என்ன வேறு வனம் ஓட்டி விடுவார். சந்தோஷமான அசுர அயோத்தியாபுரி எனக்கு தீர்மையால் அணிந்திடாது, ஒரு தீங்கொண்டு நேர்ந்திடாது.
யாதொன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். தாங்கள் சந்தோஷமாக அயோத்தியாவரி சென்றவுடன் எனது மாமிமார்களாகிய கவசலை கைகேசி சுமத்திரை இவாள் மூவருக்கும் அடியாளராக வாழ்க்கை செய்தேன் என்று சொல்லுங்கள். எனது மைத்துறவர்களுக்கும் அயோத்தியில் அடங்கிய அத்தனை குடிமக்களுக்கும் அனுமார் சாமுந்தர்களுக்கும் அடியாளனே வணக்கம் தெரிவித்தேன் என்று சொல்லுங்கள். ஆனால் தாங்கள் அண்ணாரிடத்தில் சென்றவுடன் ஒரே ஒரு வார்த்தை மறக்காமல் சொல்ல வேண்டும். என்னை இன்று விட்ட நாள் திதி கருட நட்சத்திரங்களை கணித்து வைத்திருந்து வருஷத்துக்கு ஒரு முறை மைத்துரா எனக்கு மறவாமல் மைத்துரா என்னை இன்று விட்ட நாள் திதி கருட நட்சத்திரங்கள் எல்லாம் கணித்து வைத்திருந்து வருஷத்துக்கு ஒரு முறை தாங்கள் அன்னாரை வடக்கு முகமாக நின்று 3 அடி தூக்கி வைத்து எனக்கு எல்லாம் தண்ணீர் வரைக்கும் அயோத்திக்கு நானும் சென்றுமா
ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தாங்கள் சந்தோஷமாக அயோத்தியாபுரி சென்று வாருங்கள். தாங்கள் அன்னார் உத்தரவும்படி தாங்கள் அயோத்தியாபுரி போகவில்லை என்றால் எனக்கு நேரிட்டது போல் தாங்களுக்கு ஏதாவது குற்றங்கள் நேரிட்டு விடும். அதனால் தாங்கள் சந்தோஷமாக அயோத்தியாபுரி சென்று வாருங்கள். ஆனால் நான் மட்டும் ஒன்று சொல்லுகிறேன். என் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவானது ஜனித்து இந்த உலகத்துக்கெல்லாம் என் தாய் நிரபராதி என்று எடுத்து சொல்லட்டும். ஆனா அந்த என்ன குற்றம் புரிந்த சண்டாள வண்ணால் இருக்கக்கூடிய அயோத்தியாபுரி ஆகப்பட்டது இன்றையோடு மூதேவி வாசமாகட்டும். என் மாங்கலியத்தின் பேரில் ஆணையாக சொல்லுகிறேன். நான் மட்டும் உயிரோடு அயோத்தியாபுரி காட்டில் அழைக்கின்ற கிள்ளை போல் அவள் அலறுவாள் பலருவாளே. ஐயா ராகவனே என்ன பயனிதானோ சதிதானோ விதிதானோ என் ராகவா
ஐயோ வாதிப்பாதாருடைய யாரிட சொல்லுங்க ஐயோத்தியா பாருங்க குணநிதியே தரவிதியே ராகவா ராகவா